Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது hair wash பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி எல்லாம் பண்ணனும் and இந்த மாதிரி gorgeous smooth hair வாங்குறதுக்கு சில விஷயமெல்லாம் நம்ம பண்ண போறோம். So அதுவும் என்னென்ன products யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்ல போறேன். So இந்த மாதிரி gorgeous hair வேணும்னா stay tuned. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது first வந்து நான் என்னோட hair வந்து ஒரு bunion clothல தான் வந்து tie பண்ணி வச்சிருந்தேன். and இது வந்து open hairலயே விட்டங்காட்டி ஒரு பாதி வந்து dry ஆயிடுச்சு. So இப்போ மிச்ச பாதியை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம்னா thermal heat protectant ஃபர்ஸ்ட் போட போறோம். நான் இது எதுக்காக போட போறேன் நான் வந்து ஸ்டைலிங் எல்லாம் பண்ண போறது கிடையாது பட் எதுக்காக போட போறேங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இத நல்லா ஃபேஸ்ல ஹேர்ல பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஆயில் ரீப்ளேஸ்மென்ட் Pantene ல எடுக்கறேன். ரொம்ப சின்னதா தான் எடுக்க போறோம். மிச்ச அமௌண்ட் வந்து நான் இன்னுமே நம்ம எடுப்போம் பட் stay tuned for that. நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். So இது எல்லாமே நம்ம வந்து கையில ஹீட் பண்ணிட்டு நம்ம ஹேர் ஃபுல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மெயினா ஸ்ப்ளிட் எண்ட் இருக்குறவங்களுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் and dryer from Viva. So இந்த நாசில் வந்து ப்ளோ ட்ரையிங்காக இப்போ நமக்கு தேவைப்படாது. இன்னொரு வீடியோ ப்ளோ ட்ரையிங்காக நான் போடுறேன். and இதுல ரெண்டு வந்து செக்ஷன்ஸ் இருக்கு. நார்மலா இருக்கும் ஹீட் இல்லாம and இன்னொரு வந்து ஹீட்டோட வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடலாம். நான் வந்து எப்பவுமே நார்மல் மோட் தான் யூஸ் பண்ணுவேன். என்ன ஃபாஸ்டா தான் பண்ணனும்னா தான் ஹீட் மோட் அப்படிங்கிறதுக்கு போறேன். ஸோ ஈவன் நார்மல் மோட்லேயும் உங்களுக்கு வந்து ஹீட் வரதான் செய்யும். அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹீட் ப்ரொடெக்டன்ட் எந்த பிராண்டில் வேணால் வாங்கலாம். பட் வெல்லா இஸ் அ குட் பிராண்ட். அண்ட் இந்த மாதிரி தூரத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள். டூ ஹேண்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு. அண்ட் மெயினாக இந்த ரோல் காமிக்கிறீங்க அந்த சைடில் மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ஹேர் வந்து படாமல் மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஹேர் அந்த ஹோல்ஸில் வந்து ஹேர் வந்து உள்ளே புல் பண்ணணும். ஸோ உங்கள் முடி வந்து அதுக்குள்ளே சிக்கிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் க்ரௌன் ஆஃப் த ஹெட்டில் வந்து முடி காயாது. ஸோ அங்கேயும் நான் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா டோட்டலி கையில் எடுத்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு செக்ஷன்ஸ் எடுக்க போகிறேன் ஹேரில். ஸோ பேசிக்காக நான் வந்து க்ரௌன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இருக்கிற செக்ஷன்ஸை ரெண்டாக பிரிச்சுட்டு ஐ எம் ஸ்டார்டிங் டு tangle my hair. ஸோ டீடாங்கிள் பண்ண போகிறேன். ஸோ ஏன் தெரியுமா நம்ம வந்து தலை குளித்தோம்னா நம்ம ஃபுல்லாக முடியெல்லாம் சிக்காயிடும். ஸோ நான் வந்து செக்ஷனாக எடுத்து நான் தான் பண்ணுவேன். ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி ஒவ்வொரு முடியும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி முடி வந்து மெதுவாக இவ்வளோ ஸ்லோவாக நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் எவ்வளோ தூரம் ஸ்லோவாக எடுக்கணுமோ அவ்வளோ தூரம் நம்ம ட்ரை ஆனாலும் ஸ்டில் வீக்கனாக இருக்கும் ஹேர். ஸோ இப்போ வந்து டீடாங்கிள் பண்ணியாச்சு. ஒவ்வொரு செக்ஷனுக்குமே நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக எடுத்து என் ஹேர் லென்த் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மெயினாக வந்து எண்டில் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் ஸ்ப்ளிட் எண்ட் போய் முடி நீளமாக வளரும். அண்ட் க்ரௌன் ஏரியாவில் நம்மளுக்கு நிறையா சிக்கு இருக்கும். ஸோ அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம வந்து க்ராஸ் ஒவ்வொரு சிக்கையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு முடி கூட சிப்லேருந்து வராது. ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரிஸியாக இருக்குது, அன்மேனேஜபிளாக இருக்குது, ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஹேர் வந்து மேனேஜபிளாக இருக்கும். ஐ வில் பி ஷுர். ஸோ இது வந்து டோனியன் காய் ஷைன் ஸ்ப்ரே தான் இப்போ எடுத்திருக்கேன். ஸ்ப்ரே பண்ணுறதை விட கையில் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஈவனாக இருக்கும், லஷரஸாக இருக்கும் ஹேர். அதுக்காக தான் வந்து ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ண எஃபெக்டை விட அழகாக இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். ஸோ எந்த ஒரு மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ இதை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் டு த லென்த் ஆஃப் த ஹேர் வரைக்கும். ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து நல்லா சில்கியாக பவுன்ஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அண்ட் இது வந்து ரொம்ப நிறையா எடுத்து பண்ணாதீங்க. மெயினாக ஃபைன் ஹேர் என்ன மாதிரி ரொம்ப தின் ஹேர் இருக்கவங்களுக்கு நிறைய போக வேண்டாம், ஆயிலி ஆகிடும். ஸோ யூஸ் லெஸ் ப்ராடக்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் கேட்டிருந்த ஸ்கின் கேர் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த வீக்கில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன், சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.